ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் கில்லி மாப்பிள்ளை படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு லவ் ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சிட்டியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக இருப்பார். அதே ஸ்டேஷனில் தான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. இவங்களும் கான்ஸ்டபிள். இவர் ரெண்டு பேர்த்துக்கும் முட்டிக்கும் மோதிக்கும். வழக்கமாக ஹீரோயின் எப்படி சண்டை போட்டுக்குவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுடைய லைஃப்பில் நடந்துகிட்ருக்கும். அதே மாதிரி சேம் தான், ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. அப்புறம் அவங்கவுங்களுக்கு தெரியாமையே லவ்வும் பண்ணிக்குவாங்க. ஒரு கட்டத்தில் லவ் சொல்கிற சமயத்தில் ஹீரோயினுக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருவாங்க. என்ன வழக்கம் போல் ஹீரோயினுக்கு கல்யாணம் அப்படி இப்படின்ட்டு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கும். இப்போ இறுதியில் ஹீரோயினோட காதல் ஒன்று சேர்ந்ததா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ இந்த போலீஸ் கேரக்டருக்கு நல்லாவே நச்சுன்னு பொருந்திருக்காரு. அவருடைய ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதேமாரி ஹீரோயின் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுடைய பர்ஃபார்ம் நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி ஒரு கலர்ஃபுல்லான விஷுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தாவே கதை தாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். இது மாதிரி கதைகள் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அதே டோனில் எடுத்திருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் இல்லை. ஹீரோ இன்னும் கொஞ்சம் ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இவங்க இந்த படத்தில் காமெடி வச்சுருக்காங்க, ஆனால் கிரன்ச்சாக இருக்குது, சிரிக்க முடியலை. காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. எமோஷனல் சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்டிங்லாம் கொடுத்து நல்லா எடுத்துருக்கலாமோ அப்படி தான் தோணுது. இப்போ லவ் சொல்ல வந்திருக்காங்க, ஆனால் பழைய 90s 80s காலகட்டத்தில் இருக்கிற லவ் மாதிரியே இருக்குது. புது ட்ரெண்டுக்கு ஏற்றவாறு இவங்க லவ் சொல்லவே வரல. அதேமாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. பெருசாக நம்ம எதிர்பார்த்தோம் அந்தளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. டூரேஷன் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறைய வருது. இவங்க செகண்ட் ஹாஃப் மேலே தான் கதைக்குள்ளாகவே போக ஆரம்பிக்கிறாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இதே மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.